ஹலோ கைஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யலாம்னு எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு மைண்ட் மாறிடுச்சு. வெண்டைக்காயில மோர் குழம்பு செஞ்சிடலாம் டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். வெண்டைக்காயை லைட்டா ஆயில்ல உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல கொஞ்சமா தேங்காய், இது கூடவே 3 பச்சை மிளகா, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இன்னொரு கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சுக்கணும். இது கூடவே கட் பண்ண சின்ன வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட், அது கூடவே ஃப்ரை பண்ண வெண்டைக்காய், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தயிர் எடுத்து மோர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மோரை இது கூட சேர்ந்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்புக்கு காம்பினேஷனா எனக்கு வாழைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணேன். நீங்க மோர் குழம்பு செஞ்சா அதுக்கு காம்பினேஷனா என்ன செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு சூடா சாதம், மோர் குழம்பு கூடவே வாழைக்காய் பொரியல் வச்சு சிம்பிளா முடிச்சாச்சு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.